உங்களது காதல் வாழ்க்கை இன்றைய தினம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் அதை நீக்கிறதுக்கான வழிமுறைகள் இன்றைய தினம் நீங்கள் மேற்கொண்டீங்க அப்படின்னா, நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இறைவன் அருள் பரிபூர்ணமா கிடைச்சு எல்லாரும் வாழ்வில் எல்லா வளங்களும் பெற ஆண்டவனை தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே. உங்க நலன கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாங்க நலமாவே இருக்கோம். என்னென்ன ஆச்சரியங்கள் நமது ராசிக்கு இன்றைய தினம் காத்திருக்கின்றன, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, அனைத்தையும் விரிவாக நமது ராசி பலன் நிகழ்ச்சியில் காண்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டனை அழுத்தி ஆழ்ந்ததை அழுத்தி விடுங்க நண்பர்களே. இன்றைய தினம் 25 மார்ச் 2022 வெள்ளிக்கிழமை, பிளவ வருடம் பங்குனி மாதம் 11ஆம் நாளுங்க. இன்றைய தினம் தேய்பிறை அஷ்டமி. இன்றைய தினம் கால பைரவர் வழிபாடு மிகச்சிறந்த நல்ல பலன்களை தருங்க. இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது, ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவானுடன் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் கிரகங்கள் இணைந்து காணப்படுகின்றன. இந்த அமைப்பு மிகவும் நன்மை தரக்கூடியதாக அமைகிறது. மேலும் ராசியை ராசி அதிபதி பார்க்கிறது. இதுவும் ஒரு யோகமான தினமாக நமது கன்னிராசி அன்பர்களுக்கு மாற்றி தருகிறது. இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. இன்னைக்கு கடல் அலைகள் மாறி அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து செல்லக்கூடிய ஒரு நல்ல தினம் அமைப்பதனால வரக்கூடிய அனைத்து வாய்ப்புகளையும் நீங்கள் இன்றைய தினம் சட்டென்று பிடித்து கொண்டு அனைத்து வாய்ப்புகளையும் சிறப்பாக பயன்படுத்துங்கள். நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியுங்க. இந்த தினம் உங்களது காரியங்கள் ஏதாவது தடைபட்டு இருந்ததுன்னா அதுக்கான முயற்சிகளை நீங்கள் இப்போ சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. உங்களது காரிய தடைகளை நீக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றிகள் பெறுங்க. ரொம்ப நாளாக தடைபட்டு உங்களால் செய்யவே முடியாத சில காரியங்களை கூட இப்போ நீங்கள் செய்யலாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான யோகமான சூழ்நிலை இருக்குங்க. ஏற்கனவே ஃபெயிலியரான காரியங்களையும் இப்பொழுது நீங்கள் முயற்சி செய்யலாம். நல்ல ஒரு வெற்றிகளை பெற முடியும். தடைப்பட்ட காரியங்களை தகர்த்தெறியக்கூடிய ஒரு சிறந்த தினமாக இன்றைக்கு அமைந்து உங்களுடைய காரியங்கள் அனைத்திலுமே வெற்றிகளை பெற முடியும். எனவே நீங்கள் ஒரு பிளான் பண்ணி உங்களுடைய நேர மேலாண்மையோடு உங்களது காரியங்களை நீங்கள் ஒரு லிஸ்ட்டு போட்டு இன்றைய தினம் செயல்படுத்துங்கள். கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உண்டுங்க. இன்றைக்கி உங்களுக்கு போட்டிகள் அதிகமாக இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு எந்த போட்டியாக இருந்தாலும் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. இன்னைக்கு ஒரு வெற்றிகரமான நாளுங்க. பாகுபலி மாதிரி எந்த ஒரு போட்டியா இருந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் தான் வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. எந்த விதமான தடையா இருந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் தகர்த்தெறியறதுனால தடைகள் என்ற வார்த்தையே இன்றைய தினம் உங்களது வாழ்க்கையில் இருக்காதுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு அனைத்திலும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான நாளை அமைப்பெறுவீங்க. உங்கள் வியாபாரத்தில் ஏதாவது தடைகள் இருந்தால் இப்பொழுது அது நீங்கிவிடும். அதுக்கான முயற்சிகள் நீங்கள் செய்யலாம். கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் தருங்க. உங்களது உத்தியோகத்தில் கிடைப்பதில் உத்தியோகம் உங்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கிறதுல ஏதாவது தடை இருந்ததுனாலும் இப்பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கக்கூடிய யோகம் உள்ளதுங்க. எனவே எந்த விதமான தடைகளாக இருந்தாலும் இன்றைய தினம் நீங்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நிம்மதி பெருகக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமைப்பெறுவீங்க. உங்களுக்கு மட்டுமல்லாமல் உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கும் நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு அமையுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டுகள் கிடைக்குங்க. அதுவும் உங்களுடைய பாஸ் கிட்ட இருந்து கிடைக்கலாங்க. அதனால உங்களுக்கு இன்னும் சந்தோஷங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க. கண்டிப்பா உங்களுக்கு அதனால இன்றைய தினம் உங்களது ஆஃபீஸ்ல நல்ல ஒரு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமா இன்னைக்கு அமையப்பெறுவீங்க. இன்றைய தினம் உங்களுக்கு குழந்தைகள் வழியாகவும் நல்ல நன்மைகள் உண்டுங்க. இன்றைய தினம் வீட்டு பெரியவர்கள் குழந்தைகளுக்கான சுபகாரியங்கள் முயற்சிகளை இப்பொழுது மேற்கொள்ளலாங்க. கண்டிப்பா தடைகள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு நல்ல தினமா அமைப்பெறுவீங்க. சுபகாரிய தடைகள் நீங்கிறதுனால கண்டிப்பா வீட்டு பெரியவர்களுக்கு மகிழ்ச்சியான தினமா அமையுங்க. திருமண வயதில் உங்களது குழந்தைகள் இருந்தால் திருமணங்களுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். நல்ல ஒரு பயன்கள் கிடைக்கும். அல்லது இதர காது குத்து வேறு ஏதாவது சுபகாரியங்களுக்கான முயற்சிகளும் இப்பொழுது உங்களுக்கு தடைபட்டிருந்த காரியங்களை நீங்கள் மீண்டும் முயற்சி செய்யுங்கள். கண்டிப்பா உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு. சுபகாரிய பேச்சுகள் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தருங்க. இன்றைய தினம் பேச்சுவார்த்தைகள் சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு நல்ல பலன்கள் தரும். மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு குழந்தைகள் வழியாக நல்ல ஒரு சுப செய்திகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தினமா அமைப்பெறுவீங்க. உங்கள் குழந்தைகள் மூலமா இன்னைக்கு உங்களுக்கு பெருமையான நல்ல செய்திகள் கிடைக்குங்க. கண்டிப்பா அதனால உங்களுக்கு சந்தோஷங்கள் அதிகரிக்குங்க. உங்களுடைய சந்தோஷங்களை நீங்க மற்றவங்கிட்ட பகிர்ந்துக்கங்க. அதனால உங்களுடைய ஆனந்தம் பெருகும். உங்களோட உடல் ஆரோக்கியம் கூட மேம்பட வாய்ப்புகள் இருக்குங்க. வியாபாரத்தில் இந்த தடைகள்லாம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நீக்கிறதுக்கான வழிமுறைகள் இன்றைய தினம் நீங்கள் மேற்கொண்டீங்க அப்படின்னா வியாபாரத்தில் நீங்கள் நிச்சயமாக ஒரு நல்ல பலனை பெற முடியுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஏதாவது ஒரு பார்ட்டி வைக்கலாங்க. பார்ட்டிக்கான நேரம் இதுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் நீங்கள் கூப்பிட்டு நீங்கள் பார்ட்டி வைக்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நிறைய பேர் உங்களை உற்சாகப்படுத்துவாங்க. கண்டிப்பாக அதனால் நீங்கள் ரொம்ப ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய சூழ்நிலை அமைப்பெறுவீங்க. இன்றைய தினம் எந்த ஒரு ஆவணங்களில் வியாபார சம்பந்தமாகவோ அல்லது இதர காரியங்களுக்காக நீங்கள் ஏதாவது ஆவணங்கள் கையெழுத்திட வேண்டி இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக படித்து பார்க்காம எதுவுமே பண்ணிடாதீங்க. எந்தவித ஆவணமாக இருந்தாலும் படித்து பார்த்து அதுக்கப்புறமா கையெழுத்து போடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களது வியாபாரத்தில் இருக்க பார்ட்னர் உங்களோட சிறிது நேரம் பேச விரும்புவார். ஆனால் அதுக்காக நீங்கள் கொஞ்சம் நேரம் கொடுக்க முடியாமல் போகலாம். அதனால் உங்களது பார்ட்னர் வருத்தமடைய கொடுங்க. எனவே அதில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. இன்றைய தினம் உங்களது பார்ட்னர் அதுக்காக நொந்து போய் உங்ககிட்ட சில தவறான வார்த்தைகள் பேசவும் வாய்ப்புகள் இருக்கு. அதனை அவரை விருத்தி இழையாம நீங்க பாத்துக்கீங்க. வியாபாரத்தில் இருக்க பார்ட்னர்களோட நீங்க கொஞ்சம் நேரத்தை செலவிடுவது உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலனை தருங்க. அதை மறந்துடாதீங்க.
உங்களது காதல் வாழ்க்கை இன்றைய தினம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உங்களது மனம் கவர்ந்த, உங்களது மனதை வென்ற காதலரோட இன்னொரு பக்கத்த நீங்க பார்ப்பீங்க. அது ரொம்ப ரொம்ப இனிமையான ஒரு பக்கமா இருக்குங்க. உங்களுக்கு மகிழ்ச்சியில் பொங்கக்கூடிய ரொமான்ஸ் உணர்வுகள் நிச்சயமாக அதிகரித்து உற்சாகத்தை தரக்கூடிய அளவிற்கு உங்களது காதல் இனிமை பொங்கும் கூட ஒரு அருமையான தினமா இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. அதனால காதல் வாழ்க்கை இனிமையாக அமையுங்க. இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் உங்களது குடும்ப உறுப்பினர்களோடும் கொஞ்சம் நேரத்தை செலவிடுங்க. உங்களது வியாபார பார்ட்னர்களோடும் கொஞ்சம் நேரத்தை செலவிடுங்க. இன்றைய தினம் காது கொடுத்து கேளுங்க. மத்தவங்களுடைய பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்கறது இன்றைய தினம் ரொம்ப முக்கியங்க. நீங்க பிரச்சனைகளை தீர்க்கிறீங்களோ இல்லையோ, ஆனா பிரச்சனைகள் என்னங்கிறத நீங்க காதுல வாங்கிக்கிறது ரொம்ப முக்கியங்க. இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை மிகவும் ஒரு நல்ல மூடில் இருப்பாருங்க. எனவே அவருடன் இணைந்து இன்றைய தினத்திற்கான உங்களது திருமண வாழ்வை மிகுந்த ஒரு சந்தோஷமான கற்கண்டு போல இனிக்கும் தேனாக இனிக்கக்கூடிய நாளாக நீங்க மாத்திக்கொள்ள முடியுங்க. அதை இன்னைக்கு செஞ்சீங்கன்னா கண்டிப்பா மனமகிழ்ச்சியில் உண்டுங்க. உங்களது காரிய தடைகள் நீங்கிறதுனால நீண்ட காலமா நீங்க நினைச்சு வச்சிருந்த காரியம் ஒன்று இன்னைக்கு கண்டிப்பா நிறைவேறுங்க. அதனால உங்களுக்கு ஆனந்தம் பெருகும் ஒரு அருமையான தினமா அமைப்பெறுவீங்க. பொருளாதார நிலை இன்னைக்கு கண்டிப்பா உயர வாய்ப்புகள் இருக்குங்க. உத்தியோகத்துல நல்ல ஒரு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் உத்தியோகஸ்தர்களுக்கும் நல்ல தினமாக இன்றைய தினம் அமையுங்க. பெண்கள் சாமர்த்தியமா நீங்க நடந்துக்குவீங்க. அந்த நடவடிக்கைகள் மூலமா உங்களது குடும்பத்துல குதூகலமான ஒரு நாளா அமைப்பெறுவீங்க. இன்னைக்கு இறை வழிபாடு உங்களுக்கு மிகுந்த நன்மையை தருங்க. இன்னைக்கு நீங்க துர்கை அம்மனுக்கு செவ்வரளி மாலை நீங்க சூட்டி வழிபடுங்க. கண்டிப்பா நல்ல பலன்கள் உண்டு. இன்றைய தினம் நீங்கள் கால பைரவர் வழிபாடும் செய்யலாம். இன்றைய தினம் தேய்பிறை அஷ்டமிங்கிறதுனால நீங்க கால பைரவர் வழிபாடும் செய்யலாம். நன்மை பயக்குங்க. முக்கியமா துர்கை அம்மனுக்கு நீங்க இன்னைக்கு செவ்வரளி மாலை எடுத்து நீங்க சூட்டி வழிபடுங்க. கண்டிப்பா நல்ல ஒரு பலன்களை நீங்க பெற முடியுங்க. இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதா மாற்றணும்னா, இன்னைக்கு நீங்க அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் வயலட்ங்க. இன்னைக்கு வயலட் கலர் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும். மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் 5ங்க. இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் ஒரு நல்ல அற்புதமான நாளாக இருக்குங்க. கண்டிப்பாக இறை வழிபாடு உங்களுக்கு நல்ல நன்மையை தரும். இன்றைய தினம் நீங்கள் பைரவ வழிபாடு உங்களுக்கு நல்ல நன்மையை தருவதாக அமையுங்க. ஆனாலும் விநாயகர் வழிபாடும் இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலன்கள் தருங்க. எனவே கன்னிராசி என்பவர்கள் இன்றைய தினம் முக்கியமாக விநாயகர் வழிபாடு செய்வது நல்ல ஒரு சிறந்த மனமகிழ்ச்சியை தருவதாக இன்றைய தினத்தை மாற்றுங்க. இன்றைய தினம் வேலை தேடும் இளைஞர்களுக்கு மிகவும் ஒரு இனிமையான மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்குங்க. இன்னைக்கு உங்களுடைய எந்த விதமான காரியங்களாக இருந்தாலும் தள்ளி வைத்து விட்டு உங்களது வேலைவாய்ப்பு சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளுங்க. கண்டிப்பாக உங்களது முயற்சிகளுக்கு ஏற்ப நல்ல பலன்கள் கிடைத்து மனமகிழ்ச்சி கொள்ளக்கூடியவர்களா இன்றைய தினத்தை மாற்றிக்கொள்வதற்கான ஒரு சிறந்த தினமாக கண்டிப்பாக இன்னைக்கு இளைஞர்களுக்கு அமையுங்க. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல வாய்ப்புகள் இருக்குது. அதை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு வெற்றிகளை பெற முடியுங்க. திருமணம் சம்பந்தமான சுபகாரிய முயற்சிகள் இன்றைக்கு கண்டிப்பாக வெற்றிகளை பெறுங்க. இன்றைய தினம் நீங்கள் உங்களது குழந்தைகளுக்காக திருமண வரங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்றைய தினம் வீட்டு பெரியவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திங்க. உங்களது குழந்தைகளுக்கு விரைவிலேயே திருமண வாய்ப்புகள் கைகூடுவதற்கான நேரம் இப்பொழுது இருக்குங்க. ஒருவேளை நீங்க திருமண வயதில் இருப்பவராக இருந்தால் உங்களுக்கு திருமணம் தேதி குறிக்கக்கூடிய அளவிற்கு நல்ல ஒரு லாபகரமான நாளாக அதிர்ஷ்டமான நாளாக இன்றைய தினம் அமையுங்க. இன்றைய தினம் நீங்கள் எந்த காரியத்தை எடுத்தாலும் அதில் சக்சஸ் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எனவே இன்றைய தினம் நீங்கள் முயற்சி செய்யுங்க, உழைப்பை போடுங்க. கண்டிப்பாக நல்ல வெற்றிகளை பெறக்கூடிய மகிழ்ச்சி அதிகரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளை இன்னைக்கு நீங்க மாத்திக்க முடியுங்க. நமது கன்னிராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாங்க. அதுக்கு முன்னாடி நமது கன்னிராசி ராசிபலன் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே பண்ணிக்கங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆளும் எழுத்த மறந்துடாதீங்க. நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு புதிய புதிய நபர்களை உங்களுடைய அறிமுகமாவாங்க. உங்களுக்கு புதிய நண்பர்கள் அவர்களிடமிருந்து கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. எனவே இன்றைய தினம் நீங்கள் பழகக்கூடிய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான தருணங்கள் அமையுங்க. இன்றைய தினம் உங்களது குடும்பத்தை பற்றியும் உங்களது குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை பற்றியும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு அமைப்பெறுங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ எல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க. அதை சிறப்பாக பயன்படுத்திக்கங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களது காரியங்கள் அனைத்திலும் நீங்கள் வெற்றிகளை பெற முடியுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு உங்களது வாடிக்கையாளர்களிடம் தொழில் புரிவர்களுக்கு கிடைக்கும். அதனால் வியாபாரத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் இன்றைக்கு ஏற்படுங்க. இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இது வரைக்கும் உங்களோட டேலண்ட் யாருக்கும் தெரியாமல் இருக்குது அப்படின்னா இப்போ மற்றவங்களுக்கு புரியக்கூடிய ஒரு அற்புதமான தினம் அமைப்பெறுவீங்க. அதனால உங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷம் அதிகரிக்கும். உங்களுக்கு மதிப்பு மரியாதை புகழெல்லாம் கூடக்கூடிய ஒரு அருமையான தினம் அமைப்பெறுவீங்க. இன்றைய தினம் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்க இருவரும் அமர்ந்து ஒன்றாக பேசுவது ரொம்ப முக்கியங்க. இதன் மூலமாக இல்வாழ்க்கை மிக சந்தோஷமாக அமையுங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம நமது கன்னிராசி ராசிபலன் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இப்பவே பண்ணிக்கங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆளும் எழுத்த மறந்துடாதீங்க. மீண்டும் நாளை தின வீடியோ உங்களை நாளை காலை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.